தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் அடுத்த ஆண்டு நடக்க உள்ள நிலையில் புதியதாக அரசியல் களத்திற்கு வந்துள்ளவர் தளபதி விஜய். தாவேகாவிற்காக தனது தீவிர பரப்புரையை மேற்கொண்ட விஜய் கரூரில் அவர் மேற்கொண்ட பரப்புரையில் கூட்ட நெரிசலால் பெரும் சோக சம்பவம் நடைபெற்றது. இந்த நிகழ்வால் விஜய் இக்கட்டான நிலைக்கு ஆளாகியுள்ளார். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் பாதிக்கப்பட்ட மக்களையும் உயிரிழந்தவர்களையும் நேரில் சென்று சந்தித்து ஆறுதல்களை கூறியிருந்தார். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் பாதிக்கப்பட்ட மக்களையும் உயிரிழந்தவர்களையும் நேரில் சென்று சந்தித்து ஆறுதல்களை கூறியிருந்தனர். கரூரில் மக்களை சந்திக்காமல் விஜய் தனது அடுத்த கட்ட பரப்புரையையும் தொடங்காமல் உள்ளார். பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்திக்கவில்லை என்றாலும் வீடியோ அழைப்பின் மூலம் சிலருடன் பேசியுள்ளார். மேலும் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு தலா 20 லட்சம் ரூபாய் இழப்பீடு தொகையை வழங்கியுள்ளார். எனினும் கரூருக்கு சென்று நேரில் ஆறுதல் கூற விஜய் விருப்பம் தெரிவித்துள்ளார். ஆனால் பாதுகாப்பு காரணங்களால் இதற்காக போலீஸ் அனுமதி வழங்கியதும் நேரில் செல்ல தயாராகி இருக்கிறார். நேரில் சென்று பார்க்க தயாராகி வருகிறார். இந்த நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன் ஆந்திர மாநிலத்தின் துணை முதல்வர் ஜனசேனா கட்சியின் தலைவர் நடிகர் என பன்முகம் கொண்ட பவன் கல்யாண் நடிகரும் தாவேகா தலைவருமான விஜயுடன் தொலைபேசியில் பேசினார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. இந்த உரையாடலில் பல முக்கியமான அரசியல் ஆலோசனைகள் பரிமாறப்பட்டதாக நம்ப தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பவன் கல்யாண் விஜயிடம் திமுகவை தனித்து நின்று வீழ்த்த முடியாது, ஆனால் சரியான நேரத்தில் சரியான கூட்டணியில் நின்றால் தமிழகத்தில் திமுக ஆட்சியை மாற்றிவிடலாம். நீண்ட கால அரசியலை நினைத்தால் நிதானமாக முடிவெடுங்கள். உங்களுக்கும் வயது இருக்கின்றது, இப்பொழுதே அடித்தளத்தை வலுப்படுத்துங்கள் என்று ஆலோசனை வழங்கியதாக கூறப்படுகிறது. திமுகவிற்கு எதிராக அனைத்து கட்சிகளையும் ஒன்றிணைக்க வேண்டும் என்பதில் பாஜக உறுதியாக உள்ளது. இது தொடர்பாக தொடக்கம் முதலே தாவேகாவை இணைக்க முயற்சித்தும் வந்தது. இதனால் விஜய் அதிமுக மற்றும் பாஜக ஒன்றாக இணையலாம் என கூறப்படுகிறது. இந்த கூட்டணி உறுதியானால் பிரதமர் மோடியை விஜய் சந்தித்து பேச வாய்ப்பிருக்கிறது. விரைவில் விஜயின் கட்சி சின்னமும் அறிவிக்க வாய்ப்பிருக்கலாம். தமிழகத்தில் விஜய் கட்சி பிரச்சாரத்தில் பிரதமர் மோடியும் அதனை அறிவிப்பார் என எதிர்பார்க்கலாம். கல்வி சார்ந்த சின்னத்தை தாவேகா கட்சி யோசித்து வைத்திருப்பதாக கூறப்படுகிறது.